அரசியல் தோல்வியால் எதிர்க்கட்சியினர் கதறல். லக்ஷ்மன் யாப்பாவின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் விமல் பதிலடி. பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. பழக்கடை விவகாரத்தால் கலவரமான ஜாழ் மாநகர சபை. பிரேரணையை கிழித்தறிந்த EPTP. முதல்வரின் செயலில் சந்தேகம். இறக்குமதி வாகனங்களுக்கு ஏப்ரல் முதல் புதிய வரி. குடிவரவு குடியல்வு திணைக்கள தரவு கட்டமைப்பு வழமைக்கு. மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து உதவ ADB உறுதி. பத்மியுடன் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா தெரிவிப்பு. CID 4ஆம் ஆடி சித்திரவதை முகாம். அனுர பிரியதர்ஷன ஜாப்பா குற்றச்சாட்டு. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடரை பார்வையிட வருகை தருபவர்களுக்கு முக்கிய அறிவித்தல். திருமலை காங்கேசன்துறை துறைமுகங்களை இந்தியாவுக்கு தாரை வார்க்க அரசாங்க முயற்சி. அனைவரும் அணிதிரள வேண்டும். விமல் வீரவன்ச அழைப்பு. வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி விழா தடையின்றி நடாத்த வேண்டும். சத்தியலிங்கம் கோரிக்கை. சர்வதேச தரத்தினுடைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் விமர்சனங்களை அடியோடு நிராகரித்த அரசு. முன்னாள் அமைச்சர் திஸ்ஸ விதாரண காலமானார். சிறுவர் தொழிலாளரை இல்லாதொழிக்க கல்வி சீர்திருத்தமே நிரந்தர தீர்வு. மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டு. வீடுகளுக்கு கற்பிக்கச் சென்று கைவரிசை காட்டிய ஆசிரியர். 2 பெண்களிடம் 59 லட்சம் ரூபாய் மோசடி. இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்கும் என அதன் புதிய வதிவிட பணிப்பாளர் ஷானன் கவ்லின் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் புதிய வதிவிட பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கவ்லின் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போதே இதனை தெரிவித்தார். பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட வலுவான பங்காளித்துவத்தின் அடிப்படையில் இலங்கையுடனான உறவுகளை மேலும் விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாக அவர் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய வதிவிட பணிப்பாளரை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிராந்திய பணிப்பாளர் ஜனாதிபதிக்கு உத்தியபூர்வமாக அறிமுகப்படுத்தினார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்து தூதுக்குழுவினர் தமது அதிருப்தியை வெளியிட்டனர். அண்மையில் ஏற்பட்ட டித்பா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் முன்னெடுத்துள்ள துரிதமான நடவடிக்கைகள் குறித்தும் இச்சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எட்டப்பட்ட பொருளாதார முன்னேற்றத்தின் பலன்கள் குறிப்பாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு புலப்படும் வகையில் சென்றடைவதை உறுதிப்படுத்துவதே தமது நோக்கம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மலையக பிரதேசங்களில் நிலவும் நீண்டகால சூழலியல் பாதிப்புகள் குறித்து விளக்கிய ஜனாதிபதி அச்சூழல் மண்டலங்களை மீட்டெடுத்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிரந்தர வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொடுத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தினார். அச்சவால்களை எதிர்கொள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கும் ஒத்துழைப்புகளுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு முதல் ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இலங்கையில் மேற்கொள்ளப்பட உள்ள முதலீடுகள், எதிர்பார்க்கப்படும் வரவு செலவு திட்ட ஒத்துழைப்பு மற்றும் இவ்வருட நடுப்பகுதியில் இடம்பெறவுள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவரின் இலங்கை விஜயம் உள்ளிட்ட எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்றுடன் நிறைவடைகின்றது. அந்த வகையில் நாளை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் தேதி தொடங்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதனதர பரீட்சைகள் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் நடைபெற உள்ளது. பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் அனுமதி அட்டைகள் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இம்முறை 3,82,249 பாடசாலைகள் பரீட்சார்த்திகளும் 69,214 தனியார் பரீட்சார்த்திகளும் என 4,51,463 பேர் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறு தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பத்திரமுல்லையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் ஏனைய அலுவலகங்களில் உள்ள தரவு கட்டமைப்பு வழமைக்கு திரும்பியுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே சாதாரண மற்றும் ஒருநாள் சேவையின் அடிப்படையிலான கடவுச்சீட்டு விநியோகம் மற்றும் விசா விநியோக சேவைகள் என்பன வழமை போல் இடம்பெறுவதாக குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்பில் நேற்று காலை முதல் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக கடவுச்சீட்டு விநியோகம் உள்ளிட்ட சேவைகள் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்தன. குறித்த சேவைகள் பெறச் சென்றவர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பழக்கடை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யாது அசம்பந்தமாக செயற்பட்ட யாழ் மாநகர முதல்வரது செயலை கண்டித்து பிரேரணை கிழித்தறிந்த EPTPயின் உறுப்பினர்கள் சபையின் அமர்விலிருந்து வெளிநடப்பு செய்தனர். யாழ் மாநகர சபை உறுப்பினர் தர்ஷானந்தின் பழக்கடைகளை அகற்றுவது தொடர்பில் கொண்டுவரப்பட்ட பிரேரணை எதிர்த்து யாழ் மத்திய பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பழக்கடை வியாபாரிகள் மாநகரை முற்றுகையிட்டு போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். இவ்விடயம் குறித்து இன்றைய சபை அமர்வில் கருத்தை முன்வைத்து உரிய பொறிமுறையின்றி கொண்டுவரப்பட்ட பிரேரணையை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செயற்படுத்தும் சந்தர்ப்பத்தில் உரிய பொறிமுறை வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் அதற்கான தீர்வை உடன் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆனால் முதல்வர் அவ்விடயத்தை அலட்சிய போக்குடன் கையாண்டு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் சபையை முன்னெடுத்தமையால் EPTPயின் உறுப்பினர்கள் குறித்த பிரேரணையை கிழித்தறிந்து சபையை விட்டு வெளியேறினர். இதேவேளை உரிய பொறிமுறை இல்லாது யாழ் பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பழக்கடைகளை அற்ற யாழ் மாநகர முதல்வர் முயற்சிப்பது மக்களின் நலன்களை சீர்குலைக்கும் நடவடிக்கையாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய EPTPயின் மாநகர சபை உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான யோகேஸ்வரி பட்குணராஜா ஒரு குறிப்பிட்ட நபரது பிரபலியத்திற்காக மாநகரின் சட்டத்தையே கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் கூறுகையில், மாநகர சபை சட்ட வரையறையில் பிரேரணைகளை சபையில் ஏற்றுக்கொள்வது மற்றும் அனுமதிப்பதற்கான வரையறை இருக்கின்றது. சபையின் சட்ட வரையறை மற்றும் பிரேரணைகளின் அனுமதித்தல் போன்றவற்றில் சபைக்கு வருமான இழப்பு மற்றும் பாதிப்புகள் ஏற்படுதல் போன்ற ஏது நிலைகள் இருக்குமாயின் அதை நிராகரிக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளாதிருக்கும் அதிகாரம் முதல்வருக்கு இருக்கின்றது. அந்த வகையில் சட்ட ரீதியாக வழங்கப்படும் வரை வசூலிக்கப்படும் கடை தொகுதி விவகாரத்தில் உறுப்பினர் ஒருவரால் கொண்டுவரப்பட்ட பிரேரணையின் ஏது நிலைகள் குறித்து ஆராயாது அதை முதல்வர் ஏற்றிருப்பது மாநகரின் சட்ட விதிமுறை மற்றும் இருப்பை சவாலுக்குட்படுத்துகின்ற நிலை உருவாகியுள்ளது. மேலும் சட்ட ரீதியாக வாழ்வாதார ரீதியாக கொடுக்கப்பட்ட இந்த கடைகளை உரிய பொறிமுறையின்றி அகற்றுவதற்கு முயற்சித்து ஒத்துழைப்பு வழங்கியிருப்பது முதல்வரது செயற்பாடுகளிலும் அவநம்பிக்கையையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகின்றது. எனவே மக்களின் நலன் சார்ந்த இவ்விவகாரத்தில் எமது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவாக செயற்படும். குறித்த பிரேரணையை எமது கட்சி எதிர்த்து மக்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2.5% வரை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அரோஷர் ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இது தொடர்பில் அறியப்படுத்தினார். இது 2026 வரவு செலவு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரியாகும். இந்த வரி அறவீடானது சுங்க திணைக்களத்திலேயே மேற்கொள்ளப்படும். தற்போது சுங்கத்தில் விடுவிப்பு செயற்பாடுகளில் உள்ள வாகனங்களுக்கு இந்த வரி பொருந்தாது. வாகனங்களின் விலை அதிகமாக இருப்பதால் 2.5% வரி என்பது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டார். எளிமையாக சொன்னால் 100 லட்சம் ரூபாய் பெறுமதி உள்ள ஒரு வாகனத்தின் விலை இந்த வரி காரணமாக சுமார் 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகரிக்கும். எனவே இந்த வரிச்சுமையால் வாகன விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம். எவ்வாறாயினும் டித்வா புயல் பாதிப்புகளுக்கு பின்னர் தற்போது மக்கள் மத்தியில் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் அதிக ஆர்வம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபிவர்த்தன எமது அரசு மீது முன்வைத்த விமர்சனங்கள் யாவும் அரசியல் ரீதியாக பலமிழந்துள்ள ஒரு தரப்பின் விரக்தியான வெளிப்பாடுகளை என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துவோரளவின் படுகொலை தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பானது நீதித்துறை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபிவர்த்தன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறினாலும் நடைமுறையில் எதிர்க்கட்சியினர் மீது மட்டுமே சட்டம் பாய்கின்றது. அரசு தரப்பினரின் ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து எவ்வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் கௌரவிக்கின்றோம். அமரகீர்த்தி அத்துக்குரளவின் வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதை வரவேற்கும் அதேவேளை எதிர்க்கட்சியினர் மீது மட்டுமே சட்டம் பாய்கின்றது என்ற குற்றச்சாட்டை முற்றாக மறுக்கின்றோம். கடந்த காலங்களில் மூடிமறைக்கப்பட்ட ஊழல் கோப்புகள் ஒவ்வொன்றாக திறக்கப்படுவதால் ஏற்பட்ட அச்சமே இத்தகைய கருத்துக்களுக்கு காரணம். சட்டம் அதன் கடமையை செய்கின்றது. அதில் அரசியல் தலையீடுகள் எதுவும் இல்லை. முன்னாள் ஆட்சியாளர்கள் தேவையற்ற ஆடம்பரங்களுக்காகவும் தனிப்பட்ட பயணங்களுக்காகவும் மக்கள் பணத்தை செலவிட்டு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தினர். ஆனால் தற்போதைய அரசு மிகவும் இக்கட்டான பாதுகாப்பு சூழல்களிலும் நாட்டின் மிக முக்கியமான பணிகளுக்காக மட்டுமே அத்தியாவசிய தேவையின் அடிப்படையில் அரசு வசதிகளை பயன்படுத்துகின்றது. இதில் எவ்விதமான வீண்விரயமும் இல்லை. சுதந்திர தினத்தை ஆடம்பரமாக கொண்டாடிய மக்கள் பணத்தை வீணடிப்பதை விட அதன் அர்த்தத்தை உணர்ந்து எளிமையாக நடத்துவதே இந்த அரசு விரும்பியது. ரணவீரர்களின் கௌரவத்தை சிதைப்பதாக கூறுவது வேடிக்கையானது. நாட்டின் உண்மையான மாவீரர்களுக்கான மரியாதை இந்த அரசு எப்போதும் வழங்கும். அவர்களை அரசியல் பகடை காய்களாக பயன்படுத்தும் காலம் மலையேறிவிட்டது என்றார்.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4ஆம் மாடியானது ஒரு சித்திரவதை முகாமாக காணப்படுகிறது என்றும் மனித குலத்துக்கு எதிரான வகையில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை அரசு தயாரித்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது, 1979ஆம் ஆண்டில் அப்போதைய சூழலுக்கு தேவையான ஒரு தற்காலிக ஏற்பாடாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் நீண்ட காலமாக பல்வேறு சித்திரவதைகளுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4ஆம் மாடிக்கு அழைத்துச் செல்லப்படும் சந்தேக நபர்கள் மிகவும் மோசமான முறையில் நடாத்தப்படுகின்றார்கள். அங்கு அவர்களுக்கு அமர்வதற்கு ஒரு நாட்காலி கூட வழங்கப்படுவதில்லை என்று அத்தகைய மனிதாபிமானமற்ற சூழலே அங்கு நிலவுகின்றது. அந்த இடம் ஒரு சித்திரவதை முகாமாக மாற்றப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அரசை பாதுகாக்கும் நோக்கில் மனித குலத்துக்கு எதிரான புதிய சட்டப்பரவை அரசு தயாரித்துள்ளது. தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு மனிதநேயமிக்க ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குமாறு அரசை வலியுறுத்துகிறோம் என்றார். வடுக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இவரிடம் சிவராத்திரி விழா எவ்வித தடையுமின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் என வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அடிப்படை வசதிகள் செய்வதற்கு போன வருஷம் 8ஆம் மாதம் கோயில் நிர்வாகத்தால் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆளுநர் உங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிற 20ஆம் தேதி 11ஆம் மாதம் போன வருடம் நீங்கள் 8ஆம் மாதம் ஆளுநர் ஆஃபீஸால் உங்களுக்கு எழுதின கடிதத்துக்கு நீங்கள் அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கவில்லை. அது சம்பந்தமாக திருப்பி ஆளுநர் இந்த ஆஃபீஸுக்கு கோயில் நிர்வாகத்தின் வேண்டுகோள் அமைய நான் ஒரு கடிதம் போட்டிருந்தேன். 2 கடிதம் போட்டிருக்கேன். ஆனால் இதுவரையில் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆளுநர் ஆஃபீஸாரும் உங்களை 2 தினம் கடிதம் அனுப்பியிருக்கணும். ரிப்போர்ட்டை தான் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்து டைம் எடுத்துச்சு. சில நான் இன்டர்மீடியட் ரிப்பேட் அனுப்பியிருக்கிறேன். அது சரியா போகலையே தெரியாது. நான் பார்க்குறேன் டிலேக்கு எங்கள் பக்கமும் பிரச்சனை இருக்கு. ஆனால் வெடுகுநர்மலை அந்த ஏரியாவோடு சேர்ந்து அது பிரதேச செயலாளருக்கும் உட்பட இடம் இல்லை. அது ஃபாரஸ்ட் ரிசர்வேஷன். அடுத்தது ஆர்கியாலஜி சைட்டா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஆர்கியாலஜி சைட் ஃபாரஸ்ட்காக பாலபூரான சட்டம் இல்லை தானே. ஜஸ்ட் ரிப்போர்ட் உங்களோட டிசிஷன் மேக்கிங் உங்களை செய்ய சொல்லல. உங்கள்கிட்ட ஒரு ஒப்சர்வேஷன் ரிப்போர்ட் தான் ஆளுநர் கேட்டிருக்கேன். அதை கொடுக்க வேண்டியது உங்களோட டியூட்டி தானே. அதை கொடுத்தால் நாங்கள் ஆளுநரோட கதைச்சு இவரோட கதைச்சு ஒரு முடிவுக்கு நாங்கள் போகலாம். இப்போ அவையர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட் நான் இதுல இன்னொருடைய தெரியும். புலனர்வ கல்வி அறைக்கு போனீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட், அவ்வளோ பழைய நகரத்துக்கு போனீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட். ஆனால் வழிபாட்டுக்கு இந்த தடையும் இல்லை. அது ரிலீஜியஸ்லியோ கல்ச்சரலி அங்கே ஒரு தடையும் இல்லை. இங்கேயும் அந்த தடை இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவாங்க. ஆனபடியாக தான் போன வருஷம் 8ஆம் மாதமே ஒரு அறிக்கை கேட்டது. ஒரு பிரச்சனை வரக்கூடாதுக்காக இந்த அறிக்கை கேட்கப்பட்டது. அதனுடைய அது டிலே இருக்கு. டிஎஸ்பி பக்கத்தில் அப்படி சொல்ல செய்யும்போது ஆர்கியாலஜிக்கல் சரி ஓகே ஆர்கியாலஜிக்கல் சைட்னு சொல்லி வழிபாட்டு உரிமையை முடியாது. அதனுடைய நீங்கள் இலங்கையில ஆர்கியாலஜிக்கல் சைட் எத்தனையோ 24 மணி நேரமும் வழிபாடு செய்யற இடங்கள் நான் கூட சொன்னேன். புலனர்வு எல்லாம் இருக்கு. அதனுடைய வழிபாட்டு கூட செய்ய இயலாது. இது ஒரு சுமூகமா இருக்கு. சுமூகமாக செய்யும். அல்லது வேண்டாத பிரச்சனையும் சிறுவர் தொழிலாளர் முறைமையை இல்லாதொழிப்பதற்கு கல்வி சீர்திருத்தம் அவசியம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மொரோக்கோவில் நடைபெறும் 6வது சிறுவர் தொழிலாளர் ஒழிப்பு உலகளாவிய மாநாட்டின் போது பிரதியமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தற்போதைய அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இலங்கையில் ஆண்டுதோறும் 10க்கும் குறைந்த சிறுவர் தொழிலாளர்கள் பதிவாகியுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சிறுவர் தொழிலாளர் முறைமையை இல்லாதொழிப்பதற்காக வீட்டு வருமானம் மற்றும் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்தல் மற்றும் தரமான கல்விக்கான அணுகலை உறுதி செய்தல் குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய கெஹல்பத்ர பத்மியுடன் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டவரிடம் 10 முதல் 15 நிமிடங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டது. இதுகுறித்து ஹிரோனிகா பிரேமச்சந்திர அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தகவல் வெளியிட்டுள்ளார். கெஹல்பத்ர பத்மியுடன் தொடர்புடையவர் என அடையாளப்படுத்தப்பட்ட பத்மஸ்ரீ என்ற நபருடன் 2024ஆம் ஆண்டில் ஹிரோனிகா தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து இதன்போது அவரிடம் விசாரணை நடாத்தப்பட்டது. இதன்போது குறித்த நபருடன் நேரடியாக அல்லது மறைமுகமாக தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என ஹிரோனிகா தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் தன்னை தொடர்பு கொண்டு தேர்தல் பணிகளுக்கு உதவி செய்ய முன்வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் தினமும் பல அழைப்புகள் வருவதாகவும் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் ஒரு அழைப்பு குறித்து எந்தவித ஆதாரமும் இன்றி தன்னிடம் கேள்வி எழுப்புவது நியாயமற்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரமுகருடன் தான் தொடர்புகளை பேணி வந்ததாக சுமார் 3 மணி நேரம் விசாரிக்கப்பட்டதாகவும் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என ஹிரோனிகா சுட்டிக்காட்டியுள்ளார். தனது வாக்குமூலம் 15 நிமிடங்களுக்குள்ளேயே பதிவு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இத்தகைய செய்திகள் தனது நட்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண காலமானார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தவர் இன்று காலை கோட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தனது 91 வயதில் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்திய பாகிஸ்தான் இடையிலான ICC T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FG வூட்லர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ICC T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் எதிர்வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கிரிக்கெட் தொடர் மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஆனால் கொழும்பு ஆர் பிரேமதாச கிரிக்கெட் மைதானத்தின் நுழைவாயில் பிற்பகல் 3 மணி முதல் திறந்து வைக்கப்படும். எனவே கிரிக்கெட் தொடர் ஆரம்பிப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னரே மைதானத்திற்கு வருகை தருமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் கடந்த ஆண்டு அஞ்சல் திணைக்களம் 13,450 மில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். தபால் தலைமையகத்திற்கு 590 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள 10 லொரிகள் மற்றும் 20 குறைக்கேப் வண்டிகளை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பேரிடர் ஏற்பட்டிருக்காவிட்டால் அதிக வருமானத்தை ஈட்ட முடிந்திருக்கும். அஞ்சல் துறை 2 பேரிடர்கள் எதிர்கொண்டதால் வருமானம் ஒரு வரம்பிற்குள் சுருக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் வருமான இலக்குகள் அடையப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தபால் ஊழியர்களின் மோட்டார் சைக்கிள்களுக்கான தபால் கொள்கலன்கள் விநியோகம், செயல்பாட்டு கட்டுப்பாடு அலகு திறந்து வைப்பு மற்றும் தபால் நிலையங்களின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் டெக்ஸ்டாப் கணனிகள், மடிக்கணனிகள் மற்றும் டெப் இயந்திரங்களின் விநியோகம் ஆகியனவும் அமைச்சரின் தலைமையில் நடைபெற்றன. யாழ்ப்பாணம் அள்ளைப்பட்டி பகுதியில் போலீசாரை நிறுத்தச் செய்ய மீறிச் சென்ற வாகனத்தை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்து சிறுவனின் மரணம் மிகுந்த கவலைக்குரியதாகும். முதலில் அந்த சிறுவனின் மறைவால் ஆழ்ந்த துயரத்தில் உள்ள அவரது குடும்பத்தினருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கான பொறுப்பை முழுமையாக போலீசார் மீது மட்டுமே சுமத்துவது நியாயமற்றது என்பதையும், இச்சிறுவனின் உயிரிழப்புக்கு அவரது சிறிய தாயாரும் சிறிய தந்தையுமே பிரதான காரணிகளாக உள்ளனர் என்பதையும் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் என்று சர்வஜனம் அதிகாரம் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வணக்கம், ஜெய் பீம், நமோ புத்தாய. நேற்று முன்தினம் அல்லப்பட்டியில் யோசெப் தாசன் அல்பீனோ அருள்பயஸ் என்கின்ற 17 வயது 3 மாதங்கள் நிறைவடைந்த ஒரு இளைஞன் அல்லது சிறுவன் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக, வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற காரணத்துக்காக இன்று ஊடகங்களில் சமூக செயல்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகளுக்கு இடையில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்குது. முதல்ல நாங்கள் அந்த இறந்த இளைஞனின் குடும்பத்துக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வாறு இருந்தாலும் ஒரு உயிரொன்று இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த விடயத்தை ஒரு சமூக செயல்பாட்டாளர்களாக, ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் குறித்து அக்கறை உள்ளவர்களாக இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக இது குறித்த தகவல்களை திரட்டி கொண்டோம். மேலதிக தகவல்களுக்கு செல்றதுக்கு முன்னால அவருடைய சிறிய தாய் வழங்கிய செவ்வீட ஒரு சிறிய விவரத்தை ஒருக்கா கேட்போம்.
ஸோ சிறிய தாய் சொல்கின்றார் மிக தெளிவாக, அவருக்கு 17 வயசு, அவருக்கு லைசன்ஸ் இல்லை, போலீஸுக்கு காசு கொடுத்து தான் அவர் இவ்வளவு நாளும் போறவர். அப்ப நாங்க முதல் சமூகத்தில குற்றங்களை குறைப்பதற்காக, இந்த சமூகம் குற்றமற்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சட்டதிட்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேணும். இப்ப 17 வயது சிறுவன் ஒருவனுக்கு லைசன்ஸ் இல்லை என்று தெரிந்த தாயார், சிறியதாய் என்பது தாயாருக்கு சமனானவர், தாயார் தான் தான் பகிரங்கமாக அளிக்கின்ற வாக்குமூலத்தின் அந்த வெயிட்னஸ், அதுல இருக்கிற தவறை உணராமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு 17 வயசு சிறுவனுக்கு, லைசன்ஸ் இல்லாத சிறுவனுக்கு உலக அளவும் அவர் காசு கொடுத்து தான் போலீஸுக்கு வாகனம் ஓடுறாருன்றது எவ்வளவு தவறு. உங்களோட மேட்டர், நான் ஏனைய தமிழ் சமூகத்தில் இருக்கிற உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இவ்வாறா சொல்லி கொடுப்பீங்க? 17 வயசு பரவாயில்ல, நீங்க வாகனத்தில் ஓடுங்க, போலீஸார் மறைச்சா காசு கொடுத்தாலும் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது தாய்க்கு. அப்ப லைசன்ஸ் இல்லாத 17 வயது சிறுவன் வாகனத்தை ஓடக்குள்ள ஏனைய ஒருவர் கொல்லப்பட்டார், ஒரு விபத்து ஏற்பட்டு கொல்லப்படுகிறார் என்று வைங்க. ஒரு 5-6 பிள்ளைகளுடைய அன்றாடம் உழைத்து 4-5 பிள்ளைகளை கவனிக்கின்ற ஒரு தந்தை ஒரு ஆள் கொல்லப்படுகின்றார் இந்த சிறுவனால். அப்ப யார் இதுக்கு பொறுப்பு கூறுறது? இந்த போலீஸ் PMD என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் மீடியா அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையில மிக தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி JMO ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசர் ரிப்போர்ட்டின் படி இந்த இளைஞன், இந்த சிறுவன் ஐஸ் என்கின்ற போதைப் பொருளும் ஹெரோயின் என்கின்ற போதைப் பொருளும் உட்கொண்டிருப்பதாக வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கை தெரிவிக்குது. இது போலீசார் அல்ல, வைத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. அதே நேரம் அந்த வாகனத்தில் இருந்த மேலும் ஒருவர் போதைப் பொருள் நுகர்ந்திருப்பதாகவும் அந்த வைத்திய அறிக்கையில வைத்திய அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் என போலீஸ் அறிக்கை தெரிவிக்குது. ரைட்டா? ஒன்றைக்கு ஊடகங்கள்ல வந்திருக்கு, வைத்திய அந்த இறந்தவரின் மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா. அப்ப இப்ப போலீசார் மீது குற்றஞ்சாட்டுபவர்கள், சரியா, ரைட், ஓகே, போலீஸ் வாகனத்துக்குள்ள இருந்து பிடிச்ச கஞ்சா, வாகனத்தில் இருந்த வாள், மற்றது என்ன கயிறு, மற்றது சாணகம், இவை போலீசாரால திட்டமிட்டு வைக்கப்பட்டதாக நாங்கள் ஒரு கதைக்கு நீங்க சொல்ற வாதத்தை சில நேரங்களில் இலங்கை போலீசார் அவ்வாறு நடந்து கொள்றது நாங்க மறுக்கல், அவ்வாறு நடந்திருக்குது. சரியா? நான் எங்களுக்கே தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு, நாங்க இல்லை என்று சொல்ல வரல. ஆனால் சட்ட வைத்திய அதிகாரி ஒருவருடைய அறிக்கையை போலீசாருக்கு சார்பாக அவர் வழங்கினார்னு நாங்க சொல்லலாம். சரி, நீங்க அவருடைய சிறிய தகப்பன் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறிய தகப்பன் சொல்றார், சிறிய தாயார் சொல்றார், அவர் 17 வயசு, இவ்வளவு நாளும் லைசன்ஸ் இல்லாம போலீஸுக்கு காசு கொடுத்து ஓடினார். அதே மிக தவறான ஒரு விடயம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், அவ்வாறு இல்லை. நீ லைசன்ஸ் எடுத்து உன்னட்ட லைசன்ஸ் இருந்த பிறகுதான் நீ வாகனத்தை ரோட்டுக்கு இறக்கலாம், நீ சரியாக ஓட வேணும். வாகனம் ரோட்ல நிறைய பேர் சாதாரண சரங்கள் வருகின்றார், உன்னால இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. நீ பிழை விட்டா அந்த பிழைக்கு நீ தண்டப்பணம் கட்டித்தான் ஆகும். நீ போலீஸுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. நீ பிழையாக இருந்தால் உன்னை தூக்கலை ஏற்றினாலும் நீ உன்னுடைய பிழையை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். பிழை இல்லை என்றால் நீ நீதிமன்றத்தில் நீ நியாயவானாக போராடு, நாங்கள் அதுக்கு பின்னால நிற்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. பிழை என்றால் ஏற்றுக்கொள்ளவும், பிழை இல்லை என்றால் தூக்கலை போட்டாலும் இல்லைதான் என்கின்ற தார்மீக அறத்தை நீங்க கற்றுக் கொடுத்திருக்க வேணும். சிறிய தந்தை என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அவர்தான் வாகனத்தை செலுத்தி வந்ததாகவும், இந்த இளைஞன் இந்த சிறுவன் வாகனத்தை கேட்டோடி அவர் கொடுத்ததாகவும், அவர் ஓடக்குள்ள போலீஸ் மறைத்ததாகவும், பிறகு 2 போலீஸ் காவலர்கள், அல்லப்பட்டி ஒன்று மண்டதி ஒன்று, அல்லப்பட்டில இருந்து திருப்பி பிறகு அவங்க இங்க இருக்கிற போலீஸ் திருப்பி விட்டு கலைச்சு இவ்வாறு நடந்திருக்கு. அப்ப ஒரு சிறிய தந்தை என்றது யார்? ஒரு தந்தைக்கு சமனானவர். தந்தைக்கு தெரியாதா 17 வயசு இளைஞனுக்கு, சிறுவனுக்கு வாகனம் கொடுக்க கூடாது, கொடுத்துட்டு சரி போலீஸ் விரட்டக்குள்ள சொல்லி இருக்கலாம் தானே, வாகனத்தை நிறுத்து, பலாத்காரமாக வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம் தானே, அதுவும் செய்யல. அப்ப இந்த இளைஞன் மரணத்தில் இந்த பெற்றோர் மிக பாரிய குற்றமிழைத்தவர்கள் ஆகின்றார்கள். சரியா? அவர்களுடைய வாக்குமூலங்களின் படி அல்லப்பட்டிக்கு நீங்க என்ன அறிவி வெட்டுறதுக்கு ஆக்களை ஏற்ற போன நீங்கள் என்னத்துக்காக வாகனத்தில் சீட்டை கலட்டி வச்சுட்டு போனீங்க? சீட்ல தானே ஆக்கள் இருக்கணும், முன் சீட் மட்டும்தான் இருக்கு. நாங்க அந்த வாகனத்தை பார்க்கல,
சரியா வாகனத்தின் படங்கள் இருக்கு, வாகனத்துல பின் சீட் கலட்டப்பட்டிருக்குது, பின் சீட் இருக்கல்ல, சரியா மனித உரிமை ஆக்கள் போய் பார்த்துருக்குறாங்க. அப்ப 3 பேர் போயிருக்கணும், சிறிய தகப்பன், இன்னொரு ஆள், இந்த இளைஞன் ஓடினவர். டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருந்திருப்பார், பின்னுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பார். இவள் கூட்டிக் கொண்டு போன நாட்கள் எங்க இருக்கிறது? சீட்டையும் போலீசாரா கலட்டி எடுத்தார்கள், சொல்லுங்க பாப்போம். அப்ப நியாயமான இப்ப இந்த சமூகத்துல சரியா யாழ்ப்பாணத்துல மிக பாரிய அளவில் போதைப் பொருள் குற்றங்கள் நடைபெறுகிறது. பாதாள உலகம் கொழும்பு மாதிரி ஆர்கனைஸ்டா இல்லாட்டியும் இங்க ஆர்கனைஸ் கிரிமினல்ஸ் இருக்கிறார்கள். சரி, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், அளவட்டியில் இருக்கிறார்கள், மருதனாமடத்தில் இருக்கிறார்கள், இப்படியே எங்களுக்கு சொல்லலாம் மானிப்பாயில இருக்கிறார்கள், பாரிய போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள், என்ன வட்டிக்கு கொடுக்கிறார்கள் இருக்கிறார்கள், வாழ்வெட்டு கும்பல்கள் இருக்குது. அப்ப இந்த குற்றங்களை போலீசார் எவ்வாறு தடுக்கிறது? வெறுமனே போலீசாரால மட்டும் முடியுமா? சமூகமாக நாங்கள் அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு எங்களுடைய பங்கு என்ன? சரியா? அப்ப நாங்க இந்த இளைஞர்களுக்கு சொல்றோம், நாங்களும் காண்றோம், சாதாரணமா ரோட்ல சில நேரங்களில் போக முடியாமல் இருக்கு, ஒரேல வாகனங்கள் ஓடுறாக்கள் இருக்கிறாங்க, மோட்டார் சைக்கிள் ஓடுறாக்கள் இருக்கிறாங்க, பார்க்க தெரியுது எங்களுக்கு. அப்ப இவர்கள் தாங்கள் அழிஞ்சு இவர்களால் ஏனையவர்கள் அமைதியாக வாழ்றவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது. ஆகவே இந்த சமூகமாக நாங்கள் ஏனைய இளைஞர்களுக்கும் பெற்றோருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம், உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? நீங்க இளைஞர்கள் சொல்ல, நீங்க சில நேரம் குடிச்சிருந்தா கூட வாகனத்தை போலீசார் நிறுத்த சொன்னால் நிறுத்துங்க. அதான் அடிப்படை ஒரு சிவலைஸ் நாகரிகம் அடைஞ்ச சொசைட்டியின் முக்கியமான பண்பு. நிறுத்துங்க. உங்களுக்கு நீங்க குடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு தண்ட பணம் நீதிமன்றத்தில் வழங்கப்படும், இல்ல உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படலாம், பரவாயில்ல, தண்டனை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டு திருந்துங்க. ஒரு காலமும் மது போதையில வேற எந்த போதைப் பொருட்கள் பாவிச்சுட்டு வாகனத்தை ரோட்ல எடுக்காதீங்க. உங்களால ஏனையவர்கள் இந்த எதுவுமே இல்லாத அப்பாவிகள் இருந்தா உங்களுக்கு என்ன உங்களால் அந்த உயிர்களை மீட்டு தரையிலுமா? நீங்க உங்களுடைய தலைதறிச்சதனத்துக்கு செத்து போங்க, மெட்டவன் சாகிறது. ஆகவே சமூகமாக இந்த வெள்ளவத்தில் இருந்துட்டு சமூக செயற்பாட்டாளர்கள் ஒற்றைப்படையாக இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம குளர்ராக்கள், பொன்னம்பலம் போன்றவர்கள் எப்படா நாங்கள் போலீஸையும் அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் குற்றம் சாட்டலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு இவ்வளவு அக்கறை இருந்திருந்தா இவைகள் போய் இந்த சட்ட வைத்திய அதிகாரிடா மருத்துவ அறிக்கை எடுத்து பார்த்திருக்க வேணும், என்ன நடந்ததுன்னு அந்த ஏரியா ஆக்கள்கிட்ட போய் விசாரிச்சிருக்க வேணும். நாங்கள் விசாரிச்ச அளவில் இந்த இளைஞன் குறித்த திருப்திகரமான தகவல்கள் அங்க இல்லை. சரியா? ஆகவே இந்த சமூகம் குறித்து இந்த சமூகம் சரியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்றதில் அக்கறை உள்ளவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த சிறியதாய் சொல்ற, நாங்க சரியான கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அவர் உழைச்சு தான் எங்களை பார்த்தாரு. நானா சிறிய தேப்பன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அண்மையில வாகனம் புதிதாக வவுனியால கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு இந்த வாகனம். சரியா? 59, 36, 96 இந்த வாகனத்துடைய சொந்தக்காரர் என்னன்னு லைசன் இல்லாத ஒரு இளைஞனுக்கு சிறுவனுக்கு கொடுத்தார். இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும். சரியா? மெட்டது கிளிநொச்சியில உமையால்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமான வயல்ல நெல் அறுவடை செய்யறதுக்கு ஆக்கள் ஏத்துறதுக்கு போயிருக்கு. அப்ப இவைய கஷ்டப்பட்ட ஃபேமிலியா? சரி, நாங்க இப்ப உங்களுடைய மரணத்துல நாங்கள் இந்த உங்களுடைய துக்கமான நேரத்தை நாங்களும் உங்களுடைய துயர் பகிர்கிறோம். ஆனால் சமூகத்தை பிள்ளையா வழி நடத்தாதீங்க. சரியா? சமூகம் உங்களை விட அமைதியாக ஒரு 5, 6, 7, 8 பிள்ளைகளோட காலையில 4 மணிக்கு கிளம்பி காரநகர்லையோ எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்து, உங்களுக்கு தெரியுமா, யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு 1.5 மணித்தியாலம் பிரயாணம் செய்து வந்து வவனியாக்கு திருப்பி 3 மணித்தியாலம் பிரயாணம் செய்து 9 மணிக்கு வேலை போய் அங்க வேலை முடிஞ்சு 5 மணி 6 மணிக்கு பஸ் எடுத்து 3 மணித்தியாலம் கழிச்சு 9 மணிக்கு வந்து தண்ட வீட்டுக்கு 10 மணிக்கு போற ஆக்கள் எங்களுக்கு தெரியும். தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு அர்ப்பணிப்பாக இருக்கிற அமைதியாக வாழ்கின்ற சாதாரண மக்களை நீங்கள் பாதிப்புக்கு உட்படுத்தாதீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழும் பொழுது அறிக்கைகள் விடுறவர்கள் சகல பக்கங்களையும் ஆராயுங்கள். நாங்கள் இங்கு வசிக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. நாங்கள் எழுந்தமானத்துக்கு நாங்கள் அறிக்கை விடுறதில்லை. எடுத்தோன்னு பரபரப்புக்காக சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு என்ன லைக் ஷேர் வரணும்ன்றதுக்காக அறிக்கை விட வேண்டாம். நீங்க தொடர்பு கொள்ளுங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்பு கொள்ளுங்க, சம்பந்தப்பட்ட ஏரியாவை தொடர்பு கொள்ளுங்க, மனித உரிமை ஆணைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க, ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசரை தொடர்பு கொள்ளுங்க. முழுமையான தகவலை எடுத்த பிறகு சமூகத்துக்கு சொல்லுங்க உண்மை என்னன்னு. அதை விட்டுட்டு சமூகத்தை பிள்ளையாக வழி நடத்துறது மிக தவறானது என நாங்கள் கூறிக்கொள்கிறோம்.
புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு குறித்து எதிர்க்கட்சியினர் முன்வைத்துள்ள விமர்சனங்கள் மக்களை திசை திருப்பும் முயற்சியாகும் என நீதியமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்கார பதிலடி கொடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாதம் என்பது இன்று உலகளாவிய ரீதியில் புதிய வடிவங்களை எடுத்துள்ளது. காலாவதியான சட்டங்களை கொண்டு தற்கால சவால்களை எதிர்கொள்ள முடியாது. பயங்கரவாதம் குறித்து விரிவான வரைவிலக்கணம் என்பது குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதை தடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண பொதுமக்களை எவ்விதத்திலும் பாதிக்காது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டின் தலைவருக்குண்டு. தடை செய்யப்பட்ட பகுதிகள் மற்றும் அமைப்புகள் குறித்த அறிவிப்புகள் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும். இது தனிப்பட்ட விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டது. ஊடக சுதந்திரத்தை முடக்கும் நோக்கம் அரசுக்கு இல்லை. ஆனால் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் நுழைந்து தகவல்களை சேகரிப்பது நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்கக்கூடும். அத்தகைய தீவிரமான சந்தர்ப்பங்களில் மட்டுமே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பொறுப்புள்ள ஊடகத்துறைக்கு இந்த சட்டத்தால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நவீன கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவுமே இந்த புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படுகின்றது. எதிர்க்கட்சியினர் கூறுவது போல் இதொரு மனிதாபிமானமற்ற சட்டமல்ல. சர்வதேச மனித உரிமை தரநிலைகளை உள்வாங்கியே இந்த புதிய வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. யாருக்கேனும் அதில் அதிருப்தி இருப்பின் அதனை நாடாளுமன்ற விவாதங்களின் போது அல்லது நீதிமன்றத்தின் ஊடாகவோ அணுகுவதற்கு பூரண சுதந்திரம் உள்ளது என்றார். இலங்கையின் முழு கனிம வளங்களையும் ஆராய்தல், பகுப்பாய்தல், வெட்டியெடுத்தல் மற்றும் பிரித்தெடுத்தல் ஆகியவற்றை இந்திய மாநில நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக ரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் திருகோணமலை துறைமுகம் ஆகிய துறைமுகங்களை இந்தியாவுக்கு தாரை வார்க்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. அரசாங்கத்தின் இந்திய மயமாக்கலுக்கு எதிராக அனைவரும் அணிதிரள வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச அழைப்பு விடுத்தார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கையின் மேற்பரப்பு மற்றும் கடல் தளத்தில் உள்ள அரிய கனிம வளங்களை வரைபடமாக்குதல், அடையாளம் காணுதல் மற்றும் வெட்டியெடுப்பதை இந்திய நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க இந்த ஒப்பந்தம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு அரசாங்கங்களின் ஒப்பந்தத்துடன் இந்திய நிறுவனங்களுக்கு கனிம மயமாக்கப்பட்ட பகுதிகளை ஒதுக்கவும் இந்திய பொது மற்றும் தனியார் துறைகளின் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சிலோன் கிராஃபைட், நீல சையர், புல்முடைய கனிம மணல், உயர்தர சிலிக்கா, ராக் போஸ்பேட், டோலமைட் மற்றும் கடலுக்கு அடியில் உள்ள கோபால்ட் படிவுகள் போன்ற வளங்களை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா கையப்படுத்தும் அபாயம் உள்ளது. இந்த வளங்கள் தொழில்நுட்ப தொழில்களுக்கு அவசியமானவை. இந்த முடிவு நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது. இந்த திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஈடுபட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் இந்த ஒப்பந்தத்தை விரைவுபடுத்துவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கையில் இந்திய மயமாக்கலுக்கு எதிராக போராடிய ஒரு கட்சியாக மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்தில் காணப்பட்டது. இந்த நடவடிக்கை துரோகமானது. மக்கள் ஒன்றுபட்டு அதற்கு எதிராக போராட வேண்டும். காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களை இந்திய மயமாக்கும் முடிவுகள் மற்றும் மருந்து சந்தையை இந்திய மருந்துகளால் நிரப்ப 7 ரகசிய ஒப்பந்தங்கள் போன்ற இந்தியா தொடர்பான பிற திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றார். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேராவில் பகுதியில் நேற்று நள்ளிரவு கெப் வாகனம் ஒன்றின் மீது போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12:45 மணியில் சட்டவிரோதமாக புளியம்பக்குனை பகுதியிலிருந்து மணல் ஏற்றிச் சென்ற வாகனம் மீது இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தேராவில் பகுதியில் மகேந்திர கப் வாகனத்தை போலீசார் நிறுத்திய போது வாகனம் சமஞ்சி மீறி நிறுத்தாது சென்ற நிலையில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த சம்பவத்தின் போது எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதன்போது சாரதி வாகனத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் வாகனத்தின் சக்கரத்தில் சிதைவு ஏற்பட்டுள்ளது. 5 தடவைகள் வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை நகருக்குள் புகுந்து காட்டு யானை நடத்திய தாக்குதலில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 3 காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை வேளையில் ஊருக்குள் நுழைந்த இந்த யானை வீதிகளில் சென்றவர்கள் மீதும் குடியிருப்புகள் மீதும் திடீர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மற்றவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்தவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். யானை தாக்குதலை இலக்காகி உயிரிழந்த பெண்ணின் சடலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நகரப்பகுதிக்குள் யானை புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் குறித்த காட்டு யானைகளை காட்டிற்கு விரட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.
களுத்துறையில் மாணவர்களுக்கு மேலதிக வகுப்பு நடாத்துவதற்காக வீடுகளுக்கு சென்று 2 பெண்களிடம் 59 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை மோசடி செய்த ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அழுத்கம கனேகம பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் வீடுகளுக்கு சென்று மாணவர்களுக்கு கற்பிக்கும் வேளையில் தமக்கு அவசர பணத்தேவை இருப்பதாக கூறி பெண்களிடம் நகைகளை பெற்றுள்ளார். இவ்வாறு அழுத்கம களிபாமோதர பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய பெண் ஒருவர் தனது சகோதரின் பிள்ளைக்கு கற்பிக்க வந்த இந்த ஆசிரியரிடம் கடந்த 2025 மார்ச் மாதம் 41 லட்சம் ரூபாய் பெறுமதியான 12.5 பவுன் தங்க நகைகளை வழங்கியுள்ளார். ஒரு மாதத்தில் திருப்பித் தருவதாக கூறி வாங்கிய நகைகளை அவர் மீண்டும் ஒப்படைக்கவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய மற்றொரு பெண் தனது சகோதரனின் பிள்ளைக்கு கற்பிக்க வந்த இவரிடம் 2024 நவம்பர் மாதம் 19 லட்சம் ரூபாய் பெறுமதியான 6.5 பவுன் நகைகளை வழங்கியுள்ளார். அவருக்கு அந்த நகைகள் மீண்டும் கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்ட இரு பெண்களும் வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய களுத்துறை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.